நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் திருநங்கை ரியா அவர்கள். நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் ரியானா. நான் திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கேன். எல்ஜிபிடிக்யூ அந்த பிளஸ் பிளஸ் பிளஸ்ன்னு வரக்கூடிய அந்த செக்ஷுவாலிட்டிஸ வந்து இப்போ அக்செப்ட் பண்ணிக்கணும்ன்றது வந்து இப்போ டிரான்ஸ்ல இருக்கிறவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் தன்னை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களோ, அது மாரி அவங்களையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்ப இல்லன்னா நம்மள அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களோன்றதுனால நீங்க அதையும் அக்செப்ட் பண்ணிக்க சொல்றீங்களா? இப்போ உங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மக்களுடைய மனநிலையில ஓப்பனா ஆயிட்டாங்க. பட் ஆனா அவங்களையும் இப்ப நம்ம அவங்களுக்கு நோ சொன்னோம்னா, நம்மளுக்கு வந்து நோ சொல்லிடுவாங்களோன்ற ஒரு நிர்பந்தத்துக்குள்ள இருக்கிறதுனால அதுக்கு வந்து அந்த இத சொல்றாங்களா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பா இது நிர்பந்தம் கிடையாது. ம். இப்போ நம்ம வந்து ஒரு 26 ஏஜ்ல நான் இருக்கேன். அப்ப நான் ஒரு வயசா நான் எப்படி இருந்திருப்பேன்? 2 வயசா நான் எப்படி இருந்திருப்பேன்? 3 வயசுல எப்படி இருந்திருப்பேன்? அது மாதிரி தான் கேவா இருக்கட்டும், லெஸ்பியனா இருக்கட்டும். ஏன்னா அவங்களுடைய செக்ஷுவல் ஓரியன்டேஷன் வேணா அப்படி இருக்கலாம். அது காலப்போக்குல அவங்க வந்து தன்னை வந்து டிரான்ஸ் மென்னா மாத்திக்கிறதுக்கும் நினைக்கலாம், டிரான்ஸ் விமனா மாத்திக்கிறதுக்கும் நினைக்கலாம். இது எல்லாமே இந்த ஆரம்ப காலகட்டங்களுக்கான ஒரு மாறுதலா இருக்கிறதுனால நாங்க என்ன நினைக்கிறோம்னா, அப்போ டிரான்ஸ்ஜெண்டர்ஸுடைய ஆரம்ப படிநிலை தான் வந்து இந்த எல்ஜிபிடிக்யூ பிளஸ் பிளஸ் அந்த செக்ஷுவாலிட்டிஸ்ன்னு சொல்றீங்களா? நான் அப்படி வகைப்படுத்தல. அப்புறம் நீங்க புரிதலுக்காக தான் கேட்கிறேன். அவங்களுடைய ஏன்னா நீங்க புரிதலுக்கு நாங்க ஏன்னா நீங்க நான் 1 வயசு 2 வயசுல இருக்கிற மாரி தான் அவங்க அப்படின்றத சொன்னீங்க இல்லையா? அதனால கேட்கிறேன். அதாவது அவங்க உணர்வு ரீதியா அப்படி இருக்காங்க. அவங்க மாறுறதும் அவங்க வந்துட்டு தன்னை ஜெண்டரா மாத்திக்கிறது நினைக்கிறதும் அது அவங்களுடைய சுய விருப்பம். ஆனா நாங்க என்ன நினைக்கிறோம்னா எங்க சின்ன வயசுல நாங்க பட்ட கஷ்டங்கள், நாங்க பட்ட போராட்டங்கள் அவங்க அனுபவிக்கிறாங்கன்ற ஒரு பார்வை கண்ணோட்டத்துல நாங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுக்கறதுக்காக பல திருநங்கைகள் அவங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஒரு சமூகத்துல நிறைய போராட்டங்களை கடந்து வந்த திருநங்கை சமூகம் மட்டும்தான் நிறைய கேள்விகளுக்கு ஆளாகிறது. ஒரு பக்கம் பார்த்தா அவங்கள வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலா கொண்டாடுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு கேலி பொருளா பண்றாங்க. இது எல்லாத்தையும் நாங்க வந்து மன ரீதியா, உள்ளம் ரீதியா வந்து கடந்து வர்றதுனால, அந்த மக்களுக்கு எங்களால ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பார்வை மட்டும்தான். ஓகே. இப்போ கிளாஸ் டிஃபரன்ஸ் அப்படின்றது திருநங்கைகளுக்குள்ளேயுமே இருக்கு. அந்த ஒரு கம்யூனிட்டிக்குள்ளேயுமே வந்து கிளாஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. ஏன்னா, அ ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வரக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னா, அவங்க வந்து இந்த டெய்லி வேஜஸ் இப்போ திருநங்கைகள் வந்து அ அவங்க தான் அதுக்கு சாதாரண குடும்பத்துல இருந்து வரவங்க ஒரு ப்ராஸ்டியூஷன் அந்த மாதிரியான தொழில வந்து தேர்ந்தெடுக்கிறாங்களோ, அ நல்ல பொறக்கும்போதே ஹை கிளாஸ்ல இருந்து பொறக்குறவங்க அப்படின்றவங்க அவங்களுடைய பேக்ரவுண்ட்ல இருந்து சொல்றேன். அந்த மாதிரி பொறக்குறவங்களுக்கு வந்து அவங்களுக்கான பிரிவிலேஜஸ்ன்றது இருக்கதான் செய்யுது. அவங்க தான் வந்து ஒரு இப்போ பிரைடு அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் போற அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டேட்ஸ் இருக்கு அப்படின்னா, ஹை கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு தான். ஆனா சாதாரண நிலையில இருந்து வரக்கூடிய திருநங்கைகளுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு. அவங்க விருப்பப்பட்டாலும், விருப்பப்படலனாலும் அவங்களுக்கு அவங்களால அதுதான் பண்ண முடியுதோ அப்படின்ற ஒரு இது திருநங்கைகளுக்குள்ள இருக்குதா? அந்த கம்யூனிட்டிக்குள்ளயும் அது இருக்குதா? கம்யூனிட்டிக்குள்ள கிளாஸ் அப்படின்றது கிடையாது. ம். 2வது ஜாதி அப்படின்றதும் கிடையாது. ஆஹ் இந்த உலகம் சில பேரை மட்டும் பார்த்து ஒரு பல பேரை வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுறாங்க. ஒரு 2 பேரை பார்த்து அவங்க வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, அவங்க வந்து பின் அண்ட் ப்ராப்பரா இருக்காங்க, ஹைஃபையா இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு மத்தவங்க எல்லாத்தையுமே அந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு டிஃபைன் பண்ணிடுறாங்க. அது கிடையாது. நீங்க கேட்ட கேள்வி வந்து என்ன சொல்றதுன்னா, யாரும் விரும்பி அந்த விஷயத்துக்கு தள்ளப்படுறது கிடையாது. அதுதான். எத்தனை திருநங்கைகள், படித்த திருநங்கைகள், எத்தனை பேர் பணம் படைத்த குடும்பத்துல இருந்து வந்தவங்க முதற்கொண்டு சாலை ஓரங்களையோ யாசகமோ கேட்டிருக்காங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைய சூழ்நிலையில வந்து திருநங்கைகளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஆனா இப்ப வர இளம் திருநங்கைகள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈஸியா பயன்படுத்திக்கிறாங்க. அவங்களுடைய எஜுகேஷனா இருக்கட்டும், அவங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸா இருக்கட்டும், நிறைய ப்ரோக்ராம்ஸ் கவர்மெண்ட்ஸ்ல இருந்தோ, என்ஜிஓஸ்ல இருந்தோ, வெல்விஷர்ஸ்ல இருந்தோ வருது. எல்லாத்தையும் இப்போ நிறைய குடும்பங்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, ஏத்துக்கிறாங்க சூழ்நிலை இருக்கு. பட் ஒன்ஸ் அப்பான டைம் திருநங்கை அப்படின்ற ஒரு அடையாள சொல் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி பெருக்குச்சுன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான். ஏன்னா சொசைட்டி இதுக்கு மட்டும்தான் நீ அப்படின்ற ஒரு தழுதல் அப்ப இருந்தது. இப்போ இல்ல. சோ அப்ப வந்து திருநங்கைகள் வந்து ஒரு ஏஜ் கடந்துட்டாங்க. அந்த அந்த டைம்ல அந்த திருநங்கைகள் அந்த படிக்கிறதுக்கான ஏஜோ
இல்ல ஒரு விஷயங்களை போய் ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஏஜோ கடந்து அந்த மனநிலை மாறுறதுனால இன்னும் வந்து அந்த விஷயங்களை தொடர்ந்து கொண்டிருக்காங்க. அவங்களை நம்ம வந்துட்டு மாத்துறதோ இல்ல வந்து அவங்களை நம்ம வந்துட்டு வேற வேற கொண்டுட்டு போறதோ அப்படின்றது கொஞ்சம் கடினமான விஷயம் தான். நம்மளுடைய பார்வை என்னன்னா இப்ப வர இளம் திருநங்கைகளை அந்த இடத்துக்கு போக விடாம அவங்க ஒரு விஷயத்த கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம் தான். சோ இதுல வந்து அப்பர் கிளாஸ், லோவர் கிளாஸ், மிடில் கிளாஸ் அந்த மாதிரியான அது வந்து பாகுபாடு கிடையாது. திருநங்கைகளுக்குள்ள வந்த பின்னாடி பாகுபாடு இல்ல. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் வந்து அவங்கள அப்படி தள்ளுதா? இல்ல அந்த மாதிரி விஷயங்கள கேட்கிறேன். இல்ல வாழ்க்கை சூழ்நிலைக்கு தள்ளுது. வாழ்க்கை சூழ்நிலை தான் தள்ளுது. நான் வந்து என்னால முடியும். அடுத்த கட்டத்துக்கு என்னால முடியும். நான் மூவ் பண்ண முடிஞ்சா கண்டிப்பா என்னால முடியும். இல்ல எனக்கு இதுவே போதும்பா. என்னோட ம், இது ம், இவ்வளவுதான். என்னால இதான் பண்ண முடியும்னு நினைக்கிறப்போ, அதுக்குள்ளயே நான் கம்ப்ரஸ் ஆயிக்கிறேன் அப்படின்னா, அது என்னோட சுய விருப்பம் தான். ம், ம், அது வந்து மாற்ற முடியாது இல்லையா? ம். இப்ப ரியானா வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். ரியானா ஒரு இன்டர்நேஷனல் போனாலும் நான் என்ன நினைச்சதுனால தான் இன்டர்நேஷனல் பேஜ்ன்னு போனேன். இன்னைக்கு உங்க முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன். சோ நானே என்னால முடியாது, என்னால எதுவும் பண்ண முடியாது. எனக்கு இதுதான் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன்னா, கண்டிப்பா இன்னைக்கு உங்க முன்னாடி பேசியிருக்க முடியாது. சோ இது அவங்களுடைய செல்ஃப் டிஃபைன். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம்னா, திருநங்கைகளுடைய ஒரு ஒரு கன்ஃப்யூஷன், ஒரு புரிதல் இல்லாத, இல்ல எப்படி சொல்றது? இதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னே சொல்லலாம். ஸ்போர்ட்ஸ் மெயினா அவங்களுக்கு இருக்கக்கூடியது பிரச்சனைகள் ஆரம்பிக்கக்கூடிய இடமா ஸ்போர்ட்ஸ் இருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கிறேன். இதுல வந்து நீங்க உங்களுடைய பார்வையை முன்வைங்க. சஞ்சய் பங்கர் அப்படின்ற ஒரு கிரிக்கெட் பிளேயர். அவங்களுடைய மகன் வந்து அனன்யா பங்கர். இவங்க வந்து யுஎஸ்க்கு போயிட்டு கிரிக்கெட்காக ட்ரைனிங் போறப்போ அங்க வந்து டிரான்ஸா வந்து அவங்க வந்து தன்னை ஐடென்டிஃபை பண்ணதுனால திருப்பி அவங்க ஒரு டிரான்ஸ் விமனா வந்து மாறுனதுக்கு பின்னாடி இப்ப எனக்கு விமனுக்கு என்ன மாதிரியான ஹார்மோனல் ரீதியாகவும் உடல் ரீதியாக எனக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அதுதான் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னை வந்து ஒரு ஃபீமேல் கிரிக்கெட்குள்ள வந்து விளையாடணும் அப்படின்றத வந்து அவங்க முன்வைக்கிறாங்க அவங்க கோரிக்கையில. சோ அப்போ இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்? ஏன்னா மத்த ஸ்போர்ட்டை விட ஆஹ் இந்த ஸ்போர்ட் கிரிக்கெட் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு மேல் அண்ட் ஃபீமேல் கிரிக்கெட்ல. சோ இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல அதை எப்படி எடுக்கணும்னு கேக்குறேன். சரி அவங்க வந்து தன்னை எந்த நிலையில ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். நிறைய பேரோட கண்ணோட்டம் என்னன்னா, திருநங்கைகள் உடல் ரீதியா பலமா இருப்பாங்க. அவங்களால ஒரு காரியத்தை இயல்பா பண்ண முடியும். ஆனா பெண்கள் உடல் ரீதியா பலவீனமா இருப்பாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. பட் அப்படி கிடையாது. ஒரு பெண்ணுக்கு என்ன ஒரு பிரச்சனைகள் இருக்கோ அத்தனையுமே வந்து திருநங்கைகளுக்கு இருக்கும். ஏன்னா ஜெண்டர் சேஞ்ச் அறுவை சிகிச்சை அப்படின்றது ஒரு பெரிய ப்ராசஸ். அது பண்ணும்போது உடல் ரீதியா நிறைய மாற்றங்கள் ஏற்படும், பலவீனங்கள் ஏற்படும். சில விஷயங்கள்லாம் இனிஷியேட் எடுத்து பண்ண முடியாது. முன்ன நான் வந்துட்டு ஒரு 100 மீட்டர்ஸ் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டைம்ல நான் வந்து கிராஸ் பண்றேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஆஃப்டர் சர்ஜரிக்கு அப்புறம் என்னோட அந்த டைமிங் லெவல் கம்மியாகும். என்னுடைய இம்யூனிட்டி இருக்காது. இது எல்லாமே இருக்கு. சோ இது வந்து இன்னும் வந்து விளையாட்டு சார்ந்த அமைப்புகள் வந்து அதை இன்னும் நான் அனலைஸ் பண்ணணும். ஏன்னா இவங்களுடைய ஹார்மோனிக்கல் எவ்வளவு, இவங்களுடைய கேபபிள் எவ்வளவு, இந்த கேபபிள் ஃபீமேலோட ஒத்துப்போக்குதா, இந்த மாதிரியான அனலைஸ் எல்லாம் பண்ணி வந்தாதான் அவங்க வந்து ஏத்துக்கிறதுக்கான மனப்போக்கு வரும். அவங்க தன்னை ஏத்துக்க சொல்றாங்க, நல்லதுதான். பட் அதற்கான வழிமுறைகள் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் போர்டுல இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்ம வந்து எல்லாமே பார்த்துதான் நம்ம வந்து அதை உறுதிப்படுத்த முடியும். ஓகே மேம். அதே மாதிரி இது இது எல்ஜிபிடி கியூவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வெஸ்டர்னைஸ்டான ப்ரொபகண்டா அப்படின்றத வந்து பண்றாங்க. இது வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருந்து தான் வந்தது அப்படின்றத சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இது என்ன எப்படி புரிஞ்சுக்கணும்? சரி அது வந்துட்டு ஒரு தவறான புரிதல் தான். ஏன்னா இது வந்து கல்ச்சர் ரீதியில இருந்து வரக்கூடிய கிடையாத ஒரு விஷயம். இது வந்து உணர்வு ரீதியான ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். எத்தனையோ திருமணமான ஆண்கள் கூட வந்து சில இடங்கள்ல தன்னை திருநங்கைகளாகவும், எத்தனையோ பெண்கள் கூட சில இடங்கள்ல தன்னை திருநங்கைகளாகவும் நினைச்சுக்கிட்டு சில ப்ரோக்ராம்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. ஹிடனா வச்சுக்கிறாங்க. அவங்க யாரும் சொசைட்டிக்கு தெரியறது கிடையாது. இது வந்து உள்ளம் சார்ந்த ஒரு விஷயம், உணர்வு சார்ந்த ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா நம்மளுடைய பண்டைய காலங்கள்ல இருந்து இதற்கான சுவடுகள்லாம் நிறைய இடத்துல இருக்கு. நீங்க போய் இன்னமும் பழைய சிற்பங்களையும் பழைய
இதுங்களையும் ஆராய்ச்சி பண்றப்போ அதுக்கான குறிப்புகள் இருக்கு. எல்லா மறை நூல்கள்லயும் கூட இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒண்ணு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இல்ல அதுக்கு என்ன அகெயின்ஸ்ட் பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகே. சப்போர்ட் ஆர் அகெயின்ஸ்ட். இது நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு உணர்வு ரீதியான ஒரு பாலினம் இருந்ததுனால தானே அது அகெயின்ஸ்டாவே அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அந்த இருந்ததுக்கான சுவடு இருக்கு இல்லையா? இது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கும், வேற எந்த கண்ட்ரீஸ்ல இருக்க வரல. இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இப்போ வந்து எல்லார் கையிலயும் சோசியல் மீடியா இருக்கு. சோ அதனால இன்னும் நிறைய தெரிய வர்றாங்க. ஓகே மேம். இன்னும் இதை ஏத்துக்கிறதுக்கான சிக்கல்கள் அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் வைக்கும்போது இந்த ஒரு விஷயத்தையும் வைக்கிறாங்க. ஐ ஃபீல் லைக் அ டாக், ஐ ஃபீல் லைக் அ ஹார்ஸ் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? அது எல்ஜிபிடிக்யூ பிளஸ் 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 வகையில இந்த மாதிரியான சில விஷயங்களும் இருக்கிறதா சொல்றாங்க. இத பத்தினா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படின்றத பத்தி சொல்லுங்க. அதை எப்படி புரியணும், புரிஞ்சுக்கணும், அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றது. ம். ஹியூமன் பொறுத்தளவுக்கு ஹியூமன் தான். நான் வந்துட்டு ஒரு விலங்கா என்னால வந்துட்டு உருவகப்படுத்திக்க முடியாது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நான் விலங்கா உருவகப்படுத்திக்கிறேன்னா எனக்கு இந்த மனித பிறவியே வந்து தேவையில்லைன்னு தான் அர்த்தம். நான் வந்து ஒரு ஹியூமனிட்டி நம்ம வந்து 6 அறிவு வந்து நம்ம கருத்துருக்காங்கன்னா பகுத்தறியணும். இது நல்லது, இது கெட்டதுன்னு நம்ம பகுத்தறியதுனாலதான் நம்மளுடைய 6 அறிவு. ஒரு 5 அறிவு உள்ள ஒரு விலங்கினத்தோட நம்மளே ஒப்பிடுறதுன்றது வந்து எந்த விதத்திலையும் ஒரு இதுவும் அந்த ஒரு இதுல கொண்டு வரதா சொல்றாங்களே, அந்த செக்சுவாலிட்டிஸ்ல இதுவும் ஒன்னா வரும்போது தானே அந்த இடத்துல சிக்கல் வருது. அப்படி அப்படி கொண்டு வர்றது வந்துட்டு ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். அதை ஏத்துக்க முடியாது. ஏத்துக்க முடியாது. ஏன்னா மனிதன் தான் வந்துட்டு நல்லது எது கெட்டது எது சில விஷயங்கள்ல வந்துட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அப்படி பார்த்தா விலங்குகளோட ஒப்பிடுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இப்போ இறுதியான ஒரு கேள்வி மேம், ஃபைனல் கொஸ்டின். இப்போ இந்த இடத்துல வந்து எல்லா பரேட்ஸோ இல்ல அவங்களுடைய ரைட்ஸை வந்து முன்வைக்கும் பொழுது அம்பேத்கர் அவர்கள், பெரியார் அவர்கள் போன்றவர்களுடைய புகைப்படங்கள் வந்து நம்மளால பார்க்க முடியுது. இது வந்து சில அம்பேத்கர் இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னணி பொலிட்டீஷியன் வந்து இப்போ அதை பத்தி ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. அவர் அம்பேத்கர் ஏட்டா தான் தன்னை வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நீங்களும் அம்பேத்கரை சொல்றீங்க, இவங்களும் அம்பேத்கரை தான் சொல்றாங்க. ஆனா இவர் வேற ஒரு கருத்தை முன் வைக்கிறாரு. அவருடைய மத்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது. ஆனா டிரான்ஸ் பத்தியோ இல்ல எல்ஜிபிடிக்யூ பத்தின ஒரு கேள்வி வரும்போது அவருடைய கருத்து அகெயின்ஸ்டா தான் இருக்குது. அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? அம்பேத்கர் அவர்களுடைய பெரியார் அவர்களுடைய புகைப்படங்களை வந்து முன்னிறுத்தி அவங்களுடைய ரைட்ஸை வந்து கேட்கறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இதை சொல்லவே இல்லையே, அப்ப ஏன் இதை அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு வாதம் வருது. அதை ஏத்துக்கிட்டு அதை வச்சு அரசியல் செய்யக்கூடியவர்கள் கிட்ட கருத்து கேட்கும் போதும் அவங்களுமே அதை வந்து அகெயின்ஸ்டா தான் சொல்றாங்க. இப்ப மக்களுக்கு இதை பத்தி பார்க்கும்போது இது ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்துது இல்லையா? ஒரே ஒரு கொஸ்டின் நான் மக்கள் கிட்ட வைக்கிறேன். சிம்பிளா, நம்மளுடைய வாழ்க்கைய, நம்மளுடைய சுய வாழ்க்கையில நம்மளுடைய பெற்றோர் நமக்கு முன்னோடியா யார காமிப்பாங்க? நம்மளுடைய மூதாதையர்களையோ நம்மளுடைய சொந்தங்கள்லயோ ஒரு நல்ல நிலைமையில இருந்தவங்க, ஒரு படிச்சவங்க, ஒரு பெரியவங்க நமக்கு உதாரணமா காட்டி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எங்க மக்கள் வந்து அம்பேத்கர் அவர்களையோ இல்ல வந்து மற்ற தலைவர்களையும் முன்னிலைப்படுத்தி பேசுவது இல்லைன்னா அவர்கள் வந்து போராட்ட குணம் நிறைந்தது. அவர்கள் ஒரு விஷயத்துக்காக போராடி நிறைய விஷயங்களை வெற்றி கொடுத்திருக்காங்க. நாங்க அந்த ஒரு பாயிண்ட மட்டும் தான் நாங்க எடுத்துக்கிறோம். உங்க சமூகத்துக்காக நாங்க போராட்டோம், அவங்க போராடி பெற்றுக் கொடுத்திருக்காங்க நிறைய விஷயங்களை. சோ அந்த பாயிண்ட நாங்க எடுத்துக்கிட்டு அந்த போராட்ட குணம் எங்களுக்குள்ள இருந்தா எங்களால சாதிக்க முடியும். அம்பேத்கர் வந்துட்டு படிப்பு முக்கியம் அப்படின்னு நிறைய இடங்கள்ல வந்துட்டு இது பண்ணியிருக்காரு. அவர் படிச்ச மேதை, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. சோ அவங்க கிட்ட இருக்க நல்ல குணங்களை யாரு வேணாலும் எடுத்துக்கலாமே, ஒரு தலைவரை யாரு வேணாலும் பின்பற்றலாமே. இது வந்து ஒரு அடிப்படை உரிமை. இதை வந்து ஏன் ஒரு ஜெண்டரோட நீங்க வந்து ஈக்குவல் பண்ணிக்கிறீங்க? இவங்க ஏன் இந்த நீங்க சொல்றதுக்கு தகுதி அற்றவர்கள் நீங்க ஏன் டிசைட் பண்ணிக்கிறீங்க? எந்த ஒரு ரோல் மாடல் நான் எடுத்துக்கலாம், அவங்களுடைய நல்ல விஷயங்கள் எடுத்து நான் சொல்லலாம். நாங்க அதைதான் நாங்க அவங்களுடைய நல்ல விஷயங்களை முன்னிலைப்படுத்துறீங்களா? பட் அவங்க வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி முன்னிலைப்படுத்தல, அப்படி இல்லையா? அவங்களுடைய கருத்தா இதுவும் இருந்திருக்கு. யாரும் யாரையும் ஏத்துக்கொள்ள கூட நம்ம வந்து அஃபென்ஸ் பண்ண முடியாது. நீ என்னை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு என்ன அஃபென்ஸ் பண்ண முடியாது. நான் வந்து சில நல்ல விஷயங்கள் பண்ணலாம், உங்களை விட ரோல் மாடல் எடுத்து சில விஷயங்கள் நான் பண்ணலாம். என்னுடைய நடைமுறை, என்னுடைய
வாழ்க்கை முறை பிடிச்சிருந்தா நீங்க ஏத்துக்கிறதுன்றது வேற. யாரையும் நாங்க அட்வான்ஸ் பண்ணி இவங்களாலதான் எங்களை நீங்க ஏத்துக்கணும்னு நாங்க எந்த இடத்துலயும் நாங்க சொல்லல. சொல்லவும் மாட்டோம். எங்களுடைய பெற்றோரே சில பேர் தான் எங்க குழந்தைகளை ஏத்துக்காம இருக்கிறப்போ, நான் எப்படி வந்து ஒரு சமூகத்தை ஏத்துக்கணும்னு நான் சொல்றதுக்கு எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? என்னுடைய நடைமுறைகள், என்னுடைய நியாயமான கோரிக்கைகள் பார்த்து இவங்க ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்றதான் உண்மை. நீங்க சொன்ன மாதிரி அவங்க அந்த தலைவர்களை பின்பற்றவங்க இவங்களை வந்து ஏத்துக்கல, இவங்களுக்கு அஃபென்ஸா பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் புரிதல் வேணும் தான் நான் வந்து சொல்லுவேன். அவங்க இன்னும் நிறைய புரிஞ்சுக்கணும் இந்த மக்கள். இந்த சமூகம் உங்க மேல வைக்கக்கூடிய பார்வைகளுக்கு உங்களுடைய விளக்கங்களை வந்து கொடுத்ததுக்கு மிக்க நன்றிமா. ரொம்ப நன்றி இந்த இன்டர்வியூ